Welcome to this maths class. 7th standard NCERT கணித பிரகாஷோட ஃபர்ஸ்ட் சாப்டர் லார்ஜ் நம்பர்ஸ் அரவுண்ட் அஸில் வந்து 1.4 லேர்ன் பண்ண போகிறோம். 1.4 எக்ஸாக்ட் அண்ட் அப்ராக்சிமேட் வேல்யூஸ். அப்ராக்சிமேட் வேல்யூஸ்னால் க்ளோசர் டு எக்ஸாக்ட் வேல்யூஸ் தான் அப்ராக்சிமேட் வேல்யூன்னு சொல்லுவோம். இப்போ வந்து 3 குட்டி பசங்களோட கான்வர்சேஷனை வந்து பிக்சரில் கொடுத்துருக்காங்க. அதில் வந்து ஒரு பையன் வந்து சொல்கிறான் 1 lakh people visited the book fair அப்படின்னு சொல்கிறான். அதாவது நியூஸ் பேப்பரில் என்ன பிரிண்ட் ஆகிருக்குன்னா 1 lakh people visited the book fair last week அப்படின்னு பிரிண்ட் ஆகிருக்கு. அதை தான் சொல்கிறான். அப்போ இன்னொரு பொண்ணு சொல்கிறான் so many people, நிறைய பேர் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்கிறான். அதில் இன்னொரு பையன் சொல்கிறான் நான் வந்து அந்த புக் ஃபேருக்கு போகலை அப்படின்னா 1 lakhல 1 மைனஸ் பண்ணால் என்னது 99,999. அப்போ 19,999 பேர் தான் வந்திருப்பாங்கன்னு நியூஸில் வந்து பிரிண்ட் பண்ணியிருப்பாங்களா அப்படின்னு அவன் கேட்குறான். நீங்கள் இந்த கான்வர்சேஷனை பற்றி என்ன நினைக்கிறீங்க? இதை மாதிரி ஹெட்லைன்ஸ் ஸ்டேட்மெண்ட்ஸ்லாம் நீங்கள் வந்து படிச்சிருக்கீங்களா, அதை கேட்டிருக்கீங்களா? நிறைய இடத்துல நமக்கு எக்ஸாக்ட் நம்பர்ஸ் வந்து தேவையே படாது, அப்ராக்சிமேஷன் நம்பரே சஃபிஷியண்ட்டாக இருக்கும். இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் அக்கார்டிங் டு தி சென்சஸ் 2011 த பாப்புலேஷன் ஆஃப் சிந்தாமணி டவுன் வந்து 76,068. அதுக்கு பதிலாக 75,000ன்னு சொன்னாலே நமக்கு வந்து ஒரு ஐடியா கிடச்சிடும் எவ்வளோ பாப்புலேஷன் அப்படிங்கிறது. இப்போ இன்னொரு பிக்சர் ஸ்டோரி இருக்குது. அதில் வந்து ஒரு அப்பா வந்து பையன்கிட்ட சொல்கிறாரு நீ வந்து தூஃபான் எக்ஸ்ப்ரெஸோட டைமை வந்து விசாரிச்சுட்டு வா அப்படின்னு சொல்கிறாரு. அவனும் ஃபோன் எடுத்துகிட்டு சில இம்பார்ட்டண்ட் கால்ஸோட நம்பர்ஸ் இருக்குது. அது எதெல்லாம் சில சர்வீசஸ் நம்பர் இருக்குது. அது வந்து போலீஸ் வந்து 100 or 112, ஃபயர் நம்பர் வந்து 101, ஆம்புலன்ஸ் 102, டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அண்ட் சர்வீசஸ் 108, நேஷ்னல் எமர்ஜென்சி நம்பர் 112, ரயில்வே நம்பர் 139. அவனும் கால் பண்ணிவிட்டு வந்துடுறான். கொஞ்ச நேரம் கழித்து வந்து டோர் பெல் வந்து சத்தம் கேட்கு. அப்போ திறந்து பார்த்தா அங்கே வந்து ஒரு போலீஸ்மேன் வந்திருக்கிறாரு. அப்போ வந்து அப்பா வந்து பையன்கிட்ட கேட்குறாரு வாட் நம்பர் டிட் யூ கால் அப்படின்னு கேட்குறாரு. என்ன சொல்கிறான் அப்படின்னா நான் வந்து ரவுண்டட் ஆஃப் பண்ணி நம்பர் வந்து கால் பண்ணேன். எங்கள் டீச்சர் சொல்லியிருக்கிறாங்க எஃபிஷியன்ட் பீப்புள் வந்து டீல் வித் ரவுண்டட் ஆஃப் நம்பர் அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னு சொல்கிறான். அதனால எப்போதுமே நம்ம வந்து எந்த இடத்துல வந்து எக்ஸாக்ட் நம்பரை யூஸ் பண்ணணும், எந்த இடத்துல ரவுண்டட் ஆஃப் தட் இஸ் அப்ராக்சிமேஷன் நம்பர் வந்து யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத நல்லா தெரிஞ்சு வச்சுக்கணும். நிறைய சிச்சுவேஷன்ஸில் வந்துட்டு நம்ம வந்து நம்பரை வந்து ரவுண்ட் அப் பண்ணுவோம், சில நேரம் ரவுண்ட் டவுன் பண்ணுவோம். ரவுண்ட் அப் அப்படின்னா அப்ராக்சிமேட்டட் நம்பர் வந்து ஆக்சுவல் நம்பரை விட அதிகமாக இருந்தது அப்படின்னா ரவுண்ட் அப் பண்ணுவோம். இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஸ்கூலில் வந்து 732 people இருக்கிறாங்க. அவங்க ஸ்டாஃப்ஸு, ஸ்டூடெண்ட்ஸு, டீச்சர்ஸு எல்லாரையும் சேர்த்து பிரின்ஸிபல் வந்து 750 ஸ்வீட்ஸ் ஆர்டர் பண்ணார்னா, இப்போ 732 people இருக்காங்க, பிரின்ஸிபல் வந்து 750 ஸ்வீட்ஸ் வந்து ஆர்டர் பண்ணார். இன்ஸ்டெட் ஆஃப் 700 ஸ்வீட்ஸ் ஆர்டர் பண்ணார் அப்படின்னா அது ரவுண்ட் அப் பண்ணியிருக்கோன்னு அர்த்தம். அதாவது ஆக்சுவல் நம்பரை விட அதிகமாக பண்ணுறது வந்து ரவுண்ட் அப். இப்போ வந்து ரவுண்ட் டவுன்னா என்ன அப்படின்னா அப்ராக்சிமேட்டட் நம்பர் வந்து ஆக்சுவல் நம்பரை விட குறைய இருந்தது அப்படின்னா அதை ரவுண்ட் டவுன் சொல்லுவோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஷாப்கீப்பர் வந்து ஒரு ஐட்டத்தோட விலை வந்து 470 rupees அப்படின்னா அதை வந்து 500ன்னு சொல்லாமல் 450 அப்படின்னு சொல்கிறது தான் எனது ரவுண்ட் டவுன் அர்த்தம். இங்கே இருக்கிற 2 எக்ஸாம்பிள்லையுமே ஃபஸ்ட் எக்ஸாம்பிளில் ஏன் ரவுண்ட் அப் பண்ணுறாங்க, செகண்டாக ஏன் ரவுண்ட் டவுன் பண்ணுறாங்க அப்படிங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஃபஸ்ட் எக்ஸாம்பிளில் வந்து நம்பர் ஆஃப் ஸ்வீட்ஸ் 750க்கு பதிலாக 700 வாங்கியிருந்தாங்க அப்படின்னா அங்கே இருக்கிற பீப்புளுக்கு வந்து ஷார்ட்டேஜ் ஆகிடும். அப்போ எப்போதுமே வந்து எதனால் ரவுண்ட் அப் பண்ணுறோன்னா ஷார்ட்டேஜ் அவாய்ட் பண்ணுறதுக்காக ரவுண்ட் அப் பண்ணுறாங்க. அடுத்து நெக்ஸ்ட் வந்து இங்கே ஏன் ரவுண்ட் டவுன் பண்ணுறாங்க அப்படின்னா எப்போதுமே ஷாப்கீப்பர் வந்துட்டு ஒரு ஐட்டத்தோட விலையை வந்து அதிகமாக சொல்ல மாட்டார், அரௌண்ட் 450 அப்படின்னு சொல்லி கஸ்டமர்கிட்ட வந்து சேல் பண்ணுறதுக்காக அந்த மாதிரி சொல்லுவார். Think and share situations where it is appropriate to round up, round down. Either rounding up or rounding down is okay, and when exact numbers are needed. First one, cab ride schedules show rounded up time for better time margin. இப்போ நம்ம வந்து கேபில் வந்து ரைட் பண்ணுறோம், ஒரு இடத்துக்கு வந்து போகிறதுக்கு 29 minutes ஆக்சுவலாக எடுக்கும் அப்படின்னா அவங்க வந்து ஸ்கெடியூலில் வந்து 30 minutesன்னு போட்டிருப்பாங்க ஃபார் தேர் சேஃபர் சைடு. நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து எக்ஸ்ட்ரா ஃபுட் இஸ் ஆர்டர் டு அவாய்ட் ஷார்ட்டேஜஸ் அட் பார்ட்டிஸ். பார்ட்டிஸில் வந்துட்டு ஷார்ட்டேஜஸ் அவாய்ட் பண்ணுறதுக்காக ரவுண்ட் அப் பண்ணி அதிகமாக ஆர்டர் பண்ணுவாங்க. இந்த ரெண்டுமே வந்து ரவுண்ட் அப்புக்கு எக்ஸாம்பிள். ரவுண்ட் அப். நெக்ஸ்ட் வந்து ரவுண்ட் டவுனுக்கு.
we usually tell our completed age. எப்போதுமே நம்ம ரன்னிங் ஏஜ் சொல்ல மாட்டோம், கம்ப்ளீட்டட் ஏஜ் தான் சொல்லுவோம். இது வந்து ரவுண்ட் டவுனுக்கு உண்டான எக்ஸாம்பிள். நெக்ஸ்ட் வந்து நம்பர் ஆஃப் விசிட்டர்ஸ் டு த டெம்பிள். இந்த நம்பர் ஆஃப் விசிட்டர்ஸ் டு த டெம்பிளை வந்து நம்ம ரவுண்ட் அப் பண்ணியும் சொல்லலாம், ரவுண்ட் டவுன் பண்ணியும் சொல்லலாம், ரெண்டுமே யூஸ் பண்ணிக்கலாம், போத். நெக்ஸ்ட் ஒன் இஸ் எக்ஸாக்ட் நம்பர். மெடிக்கல் டோசேஜஸ், சயின்டிஃபிக் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ்லாம் வந்து எக்ஸாக்ட் நம்பர் தான் நம்ம வந்து யூஸ் பண்ணணும். Thanks for watching.